இப்ப நம்ம எனக்கெல்லாம் அழைப்பு இல்லை. ஏன் இங்க வந்தோம்? இந்து நான் எதுக்கு வைக்கப்படணும்? நான் இந்துன்னு சொல்றதுக்கு இந்தியா ஏன் நாடியா? இந்தியா ஏன் நாடு? இது இந்துக்கள் நாடு. இந்தியா இந்துக்கள் நாடு. இங்க நம்மளை பார்த்துதான் எல்லாம் பயப்படணும். இந்த மண்ணு இந்துக்களுடைய மண்ணு. ஏன் நம்ம இங்க கூடணும்? அதாவது முருகன் என்னைக்கு தோன்றினார்னு இங்க யாருக்காவது வரலாறு தெரியுமா? முருகன் என்னைக்கு பிறந்தாருன்னு யாருக்காவது வரலாறு தெரியுமா? நம்ம மூதாதையர்கள் சொல்றாங்க ஆதியை தொழணும்ன்றாங்க. ஆதினா யாரு? இந்த உலகத்தை படைத்தவன், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் தான் ஆதி. ஆதியை தொழணும்ன்றாங்க. அந்த ஆதி சிவபெருமான் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த சிவபெருமான் தோற்றுவித்தவர் தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றோம். உலகில் உள்ள முதல் மொழி தமிழ் மொழி. இங்கதான் கலாச்சாரம் தோன்றிருக்கின்றான். இங்கதான் கலாச்சாரம் தோன்றிருக்கின்றான். முருகன் தமிழ் கடவுள். அப்ப இந்த கடவுள் முருகப்பெருமான் தான் உலகின் முதல் கடவுள்னு வச்சுக்கிறோமே. சிவனுடைய மறு அவதாரம். அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு பேரு தான் திரண்டு வந்திருக்கோம். உண்மையான சங்கடப்பட வேண்டிய விஷயம் தானே, வருத்தப்படக்கூடிய வேண்டிய விஷயம் தானே இது. நம்ம சகோதரன் திருமாறனுக்கோ இங்க யாருக்கு அழைப்பு கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அழைப்பு இல்லை. ஏன் வர்றோம்? நம்மளாம் வரலைன்னா யாரு பாதுகாப்பா? யார் இந்த வேலையை செய்வா? வீடியோ எடுங்கப்பா, வீடியோ எடுத்து போடுங்க. ஏன்னா ஒரு நாள் மரணம் நம்மளுக்கு இருக்கு. அந்த மரணத்தை எதிர்கொள்வோம். நம்ம மூதாதையர்கள் நம்மளுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அதை சொல்றதுக்கெல்லாம் இங்க இல்ல. இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் கூட உங்களால சொல்ல முடியாது. இந்து மதத்தை பத்தி பேசுறதுக்கு எவனுக்குமே உலகில் அருகதை கிடையாது. அதை பத்தி பேசணும்னா 10,000 ஆண்டு காலம் பேச வேண்டும். மனிதன்னா யாரு, மண்ணுனா யாரு, கடவுள்னா யாரு? இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடி இருக்கோம். நான் கூட ஒரு பெரிய கூட்டமா இருக்கோம். நம்மளே லேட்டா போறோம். ஒரு இந்து இவ்வளவு லேட்டாவா போறதான்னு சொல்லி நம்மளுக்குள்ளே ஒரு வருத்தத்தை தெரிவிச்சு. ஒரு சின்ன கூட்டமா இருக்கு. இவ்வளவு பேர் தான் மதுரை மாநகர்ல இந்துக்களா? உணர்வுள்ள இந்துக்கள் இவ்வளவு பேர் தான் இருக்கமா மதுரை மாநகர்ல? சரி, அந்த மலையை ஏன் பாதுகாக்கணும்? கிருஷ்ணருக்கு கூட ஜெயந்தின்னு ஒரு நாளை கொண்டாடுறான். முருகனுக்கு ஜெயந்தி நாள் கிடையாது. யாருக்காவது தெரியுமா? முருக ஜெயந்தின்னு ஒரு நாள் யாராவது சொல்ல முடியுமா? அப்படின்னா என்ன? அதற்கு முந்தியவர்னு அர்த்தம். இந்த சிக்கந்தர்ன்றாங்க இல்லைங்களா? அந்த சிக்கந்தர்னா ரொம்ப ரொம்ப ஆதி காலத்துல மனிதன் ஞானம் பெற்றப்ப ஸ்கந்தர்னு சொல்லுவாங்களாம். அதாவது சிறந்து விளங்குறவங்கள ஸ்கந்தர்னு சொல்லுவாங்களாம். ஆன்மீகத்துல முக்தி அடைஞ்சவங்க, மோட்சம் அடைஞ்சவங்க, ஞானம் பெற்றவங்க, அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கிறவங்கள ஸ்கந்தர்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய வரலாற்று ஆதாரங்கள் இருக்கு. நம்ம ரஜினி அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் இருந்தாங்க. அவங்க இயல்பாக பிலாசபி தத்துவம் சார்ந்து படிச்சவங்க. ரஜினி ஓசோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவர் நிறைய விஷயத்துக்கு சரியான விளக்கம் கொடுப்பார். அதாவது மறைந்திருக்கும் உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு? இந்து கோயில்கள்லாம் எப்படி இருக்கணும்? இந்து கோயில் கருவறை எதோட சொல்றாரு? நம்மளுடைய கருவறையோட சொல்றாரு. பெண் கருவறையும் இந்து கோயிலுடைய கருவறையும் ஒன்னாத்தான் இருக்கும். ஒன்னாத்தானே எப்படி இருக்கும்? அழுக்கு நிறைந்ததா இருக்கும். அங்க ஜன்னலே இருக்காது. நீங்க பாருங்க, எந்த கருவறையிலாவது போய் பாருங்க, கோயில் கருவறையில ஜன்னலே இருக்காது. நம்ம கற்பப்பையும் அதுவும் ஒண்ணுதான். இங்க இருக்க நம்ம இந்திய பெருங்கடலினுடைய இருக்க கடல்ல எவ்வளவு கடல் தண்ணியில உப்பு இருக்குமோ அதே அளவுதான் நம்ம அம்மா கற்பப்பையிலையும் அதே ரேஷியோ உப்பு இருக்கு. நம்ம இயற்கையை பத்தி பேசுறதுக்கு இந்த உலகத்துல கிறிஸ்தவனுக்கோ முஸ்லிம்கோ தகுதியே கிடையாது. அவங்கெல்லாம் நேத்து முளைச்ச காலம், மின்னல் வெட்டுற காலம். நம்ம மின்னலா இருந்தோம். நாங்க வெட்டுனாத்தான் நீ காலானே. அப்ப எவ்வளவு ஒரு தொன்மையான மதம், எவ்வளவு ஒரு தொன்மையான கலாச்சாரம்,
எவ்வளவு ஒரு தொன்மையான பண்பாடு. இதை அழிக்கணும்ன்றாங்க நேத்து வந்தவங்க. இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? ஏன் இதை நம்ம பார்க்கணும்? அப்ப நீங்க இந்து இல்லையா? ஏன் இந்துன்னு சொல்றதுக்கு பயப்படுறீங்களா? இந்துன்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறீங்களா? அதான அர்த்தம். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 2000 பேர் திரண்டு இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய எழுச்சி. அந்த எழுச்சி வரணும்னா நாம என்ன பண்ணணும்? இது விதை, இன்னும் பயிர் செய்வோம். இத விதையா வச்சுக்கிறோம். இந்த கூட்டம் ஏற்கனவே இந்து முன்னணிக்காரர் கூட்டம் போட்டிருந்தாங்களா? அதுல எவ்வளவு கூட்டம் வந்திருந்தது? இண்டோர் மீட்டிங்கா? அப்ப இதெல்லாம் விதை. இத விதையா வச்சுக்கிட்டு அடுத்து தயார்படுத்துவோம் வயலை. இதை இப்படியே விட்டோம்னு சொன்னா, அதுவும் பாருங்க, மத்திய அரசு ஒரு இந்துத்துவா சார்ந்த அரசு இருக்கிறப்பவே நம்மளுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னா, இங்க காங்கிரஸ் அரசு இருந்துச்சுன்னா நம்மளுடைய நிலைமை என்ன இருக்கும்? திருப்பரங்குன்றம் கோயிலை பூட்டி இருப்பாங்க. இப்படி ஏன் போராளி ஆகணும்? எல்லாரும் முருகன் நமக்கு இருக்காரு. சூரனை வதைத்ததுனாலதான இன்னைக்கு அவரை முருகப்பெருமான் நம்ம கூப்பிடுறோம். அவர் இருக்காரு, பார்த்துக்கிடுவார். அதனால இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் இந்து மதத்தை பாதுகாக்கவும், எங்கள் அப்பன் தமிழ் கடவுளை பாதுகாக்கவும் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை கூறி நன்றி, வணக்கம். நீங்க எப்போது வேணாலும் என்னை அழைக்கலாம். நாங்க உங்களுடைய இந்து தோழர்களுடைய தோளோடு தோள் நிற்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.